கணக்கு என்பர். எண்களோடு தொடர்புடைய கணக்கை எழுத்திற்கு கூறுவது கவனிக்கத்தக்கது. எழுத்துக்களின் தொகை அல்லது கணக்கு என்பது பொருள். இந்த எண்ணையும் எழுத்தையும் தொடக்க நிலையில் கற்றுக் கொடுத்தவர் கணக்காயர். இலக்கியங்களை குறிக்கவும் இக்கணக்கு பயன்பட்டது. பல்வேறு நினைவுகளோடு அலைபாயும் மனித மனங்களை ஈர்த்து ஒரு நிலையில் நிறுத்த வல்லவை எண்கள் என்பதாலேயே தமிழ் சான்றோர் தம் நூல்களுக்கு பெயர் சூட்டுவதில் கூட எண்களை பயன்படுத்தியுள்ளனர். 10, 8, 18 மேல்கணக்கு நூல்கள் 36இல் 20க்கும் மேற்பட்டவை எண் பெயர் தாங்கியுள்ளன. அகநானூறும் புறநானூறும் 10, ஐங்குறுநூறும் முப்பாலும் பழமொழி நானூறும் என அவற்றை எண்ணிக்கொண்டே போகலாம். அன்றியும் 3900, 4000 திவ்ய பிரபந்தம், 12 திருமுறைகள், ஏர் 70, சிலை 70 என்று மேலும் மேலும் இவ்வகை பெயர்கள் கொண்ட இலக்கியங்களை தமிழின் வரலாறு நெடுகிலும் காண முடிகின்றது. ஏதோ ஒரு வகையில் தமிழர்களின் பண்பட்ட வாழ்க்கையில் எண்களுக்கு இயல்பான இடம் தொடர்ந்து இருந்து வந்துள்ளது. எண்கள் வள்ளுவர் வழி. 10 பாடல்களாக தொகைப்படுத்தும் இலக்கிய நெறி பண்டு தொட்டு வருவது. 10 ஐங்குறுநூற்றிலும் இதை காணலாம். பின்னர் தோன்றிய தேவார மூவரும் இதை பின்பற்றினர். இத்தமிழ் நெறியை வள்ளுவரும் போற்றி அதிகாரத்திற்கு 10 என குறட்பாக்களை வரையறை செய்துள்ளார். 3 பால்கள், 9 இயல்கள், அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் என ஓர் ஒழுங்கை மேற்கொண்ட திருவள்ளுவர் அதிகார எண்ணிக்கையை மட்டும் 133 என அமைக்க காரணம் என்ன? அதிகார எண்ணிக்கையை மட்டும் 133 என அமைக்க காரணம் என்ன? தமிழில் உயிர் நெடில் 7, குறளில் சீர்கள் 7, நெடிலுக்கு மாத்திரை 2, குறளுக்கு அடிகள் 2. தமிழின் மொத்த நெட்டெழுத்துக்கள் 133, உயிர் நெடில் 7, உயிர்மெய் நெடில் 126, குறள் அதிகாரங்கள் 133. தமிழ் நெடுங்கணக்கில் உள்ள நெட்டெழுத்துக்களின் தொகையை அப்படியே ஏற்றுக்கொண்டு 133 அதிகாரங்களை திருவள்ளுவர் அமைத்திருக்கலாம் என்பது இக்கட்டுரையில் ஆய்வாளர் பதிவு செய்யும் கருத்தாகும். ஒற்றாகவோ குறிலாகவோ குறுகி போகாமல் நெடிலாக நீடு வாழ்க தமிழும் தமிழர்களும் என்பது ஐயனின் விருப்பம் போலும். அவரும் ஆழிப்பேரலையை எதிர்த்து தென்குமரி கடலில் நிலையாக நிற்கிறார் 133 அடி உயரத்தில். இலக்கிய இலக்கணங்களில் மட்டுமன்றி கல்வெட்டுகளிலும் தமிழர்தம் அளவை கருவிகள் நுட்பமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழர்தம் எண்ணறிவுக்கு தக்க சான்றுகள் இவை. இடைக்காலத்து சோழர் கல்வெட்டுகளில் நிலத்தை அளக்க ஆடவல்லான் என்பன போன்ற நீட்டநிலை கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. களம், மரக்கால், நாழி, பதக்கு, குறுணி போன்ற முகத்தல் அளவை கருவிகளும் வழக்கில் இருந்தன. அணிகலன்களின் நிறை காண்பதற்கான களஞ்சு 2.1875 கிராம், பழம் 35 கிராம் போன்ற எடைக்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆடவல்லான், தட்சிண மேரு விடங்கன் என்னும் பெயருடைய காசுக்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. இவை பற்றிய அறிவை பொதுமக்களும் பணியாளர்களும் அறிந்திருந்தனர் என்பதை சிவபாத சேகரனின் தஞ்சை கல்வெட்டுகள் என்ற நூல் குறிப்பிடுகின்றது. வெளிநாட்டார் தொடர்புகள். எண்களிலும் அளவிலும் நுணுக்கமான அறிவை பெற்றிருந்த தமிழகம் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் வரலாற்று காலம் முழுமையும் செல்வாக்குடன் திகழ்ந்ததை இலக்கியங்களும் வரலாற்று ஆவணங்களும் கல்வெட்டுகளும் தெளிவாக காட்டுகின்றன. இடைக்காலத்தில் கூட ரோமானியர்களும் அரபியர்களும் கிரேக்கர்களும் அரபிக்கடலை கடந்து தென்னிந்தியாவோடு வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். வணிகம் சிறப்பாக நடைபெற போக்குவரத்திற்கு பெருவழிகள் உண்டாக்கப்பட்டன. கோவை பேரூர் பகுதியில் சுண்டக்காமுத்தூருக்கு 4 கிலோமீட்டர் தெற்கே கிடைத்த கல்வெட்டு ஒன்று ராஜகேசரி பெருவழி பற்றி கூறுகின்றது. தென்னிந்தியாவின் மேற்கு துறைமுகங்களில் கரையேறிய அயல் வணிகர்கள் இவ்வழி மார்க்கமாக பாலக்காட்டு கணவாயிலிருந்து பேரூர், வெள்ளலூர், சூலூர், பல்லடம், காங்கேயம், கரூர் வழியாக நொய்யலாற்றங்கரையோரமாக கொங்கு மண்டலத்தை கடந்த சோழ நாட்டு கிழக்கு துறைமுகங்கள் வரை சென்றுள்ளனர். அப்பகுதியில் ரோமானிய நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்பது 5ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் குழந்தைவேலன் என்பவர் எழுதிய கட்டுரையில் இடம்பெறுகின்றது. அவ்வகையில் மக்களோடு மக்களாக கலந்து பழகிய வணிகர்கள் அம்மக்கள் பயன்படுத்திய தமிழ் எண்கள் பயன்படுத்துவதற்கு எளிதாக இருந்தமையால் தாமும் பயன்படுத்தினர். குறிப்பாக ஐரோப்பா கண்டத்தின் மேலை நாடுகளுக்கும் தமிழகத்திற்கும் இடையில் நடந்த வணிகத்தில் அரேபியர்கள் பெரும்பங்கு வகித்தனர். தமிழக படைகளுக்கு அரேபியாவிலிருந்து ஏராளமான குதிரைகள் வாங்கப்பட்டன. இந்நிலையில் தான் தமிழ் எண் உருக்கள் என்ற அமைப்பில் இருந்த அந்த எண்கள் அரேபியர்களின் கைவண்ணத்தால் சிறிது சிறிதாக உருமாறி இன்று உலகம் முழுவதிலும் வழங்கி வரும் 1, 2, 3, 4, 5 என்ற எண்களாக போற்றப்படுகின்றன. மேலை நாட்டார் அரேபியர் வழியாக இந்த எண்களை பழகி கொண்டதால் அரேபிய எண்கள் என்று அழைக்க தொடங்கினர்.
தமிழர்களும் கூட அவற்றின் வேர் முதல் எதுவும் புரியாமல் அரபு எண்கள் என்றே வழங்கும் நிலை இறங்குதற்குரியது. உண்மையில் அரேபிய பண்பாட்டில் இவ்வெண்களுக்கான அடிப்படை குறிப்புகள் ஏதும் காணப்படவில்லை. அரேபியர்கள் இவ்வெண்களை இந்திய எண்கள் என்றே கூறுகின்றனர். இந்திய எண்கள் என்றால் அவர்கள் குறிப்பது இந்தியாவின் தமிழகத்தை தான். வட இந்தியாவில் அவர்களின் வியாபார தொடர்பு மிக குறைந்த அளவே இருந்துள்ளது. இத்தமிழ் எண்கள் அவர்களால் கையாளப்படும் போது எளிய வடிவில் உருமாறின. The Ancient Civilization of East and West என்ற நூலில் 1988 மாஸ்கோவில் வெளியிடப்பட்ட நூலில் The Development of Decimal System including the use of 2000 was an achievement of the ancient Indian science. The decimal system was borrowed by Arab scholars. We still speak of Arabic figures and later learned by all the other civilized people. The art of mathematics was highly valued in ancient India என்பது போன்ற குறிப்புகள் காணப்படுகின்றன. இன்று அரபு எண்கள் என்று வழங்கப்படுபவை உண்மையில் தமிழ் எண்களே. தாழ்வுணர்ச்சியும் தயக்கமும் காரணமாக தமிழக ஆய்வாளர்கள் இவ்வுண்மையை எடுத்துக் கூற தயங்குகின்றனர் போலும். கால்டுவெல், ஹிராஸ் போன்றவர்கள் உயர்ந்த நிச்சய மொழியாம் தமிழ் பற்றியும் தமிழர் நாகரிகம் பற்றியும் தெளிவான சான்றுகளோடு எடுத்துக்காட்டிய பின்பும் தமிழறிஞர்களின் தயக்கம் தீரவில்லை. 56 ஆண்டுகளுக்கு முன் 1954 அறிஞர் மூவா அவர்கள் தம் மொழி வரலாற்று நூலின் இறுதியில் அரபு எண்கள் என்பவை தமிழ் எண்களே என்ற பட விளக்கத்துடன் எடுத்துக்காட்டி இவற்றின் நோக்க வரலாறுக்கு தமிழ் 1, 2, 3 முதலிய எண்களின் எழுத்து வடிவம் தமிழகம் உலகிற்கு அளித்த கலை என்ற உண்மை புலப்படும் என்று எழுதியுள்ளார். அவர் குறிப்பை அடிப்படையாக வைத்து தமிழ் எண்கள் எவ்வாறு வடிவம் மாறியுள்ளன என்பதை படம் விளக்கும். இதில் 10ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய எண் அமைப்பு 10ஆம் நூற்றாண்டில் இந்த எண் அமைப்பு ஒன்றாக காணப்படுகின்றது. அதை நீங்கள் படத்தில் காணலாம். உலக வாழ்க்கையே எண்களில் இயங்கும் 21ஆம் நூற்றாண்டில் நாம் வாழ்கிறோம். எண்களின்றி வாழ்க்கை இல்லை. நாள்காட்டியில் உள்ள எண்களில் கண் வெளிக்கிறோம். கைபேசியில் எண்களை தட்டி பேசுகிறோம். வாக்காளர் பட்டியலில், பங்கீட்டு அட்டையில், எல்லா இடங்களிலும் எண்களே நிறைந்திருக்கின்றன. இனி எதிர்காலத்தில் மக்களது பெயர்கள் கூட எண்களால் தான் குறிக்கப்படுகின்றது